இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு கோதுமை ரவை பாயசம் செய்து நான் அம்மனை வழிபட போகிறேன். தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன், 1 கப்பு வெல்லம், கொஞ்சம் ஜவ்வரிசி, ஏலக்காய் பொடி, முந்திரி பருப்பு, தேங்காய் பால் 1ஆம் பால் 2ஆம் பால். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். நம்ம ரவையை வறுத்துடலாம். ரவை வறுத்தாச்சு. நம்ம இப்போ இதை குக்கரில் வேக வச்சுக்கலாம். நான் குக்கும்போது 2ஆம் பாலை விட்டுக்கிறேன். கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கலாம். கொதிக்கட்டும். இப்போ பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த ரவையை போட்டுடலாம். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 விசில் வரட்டும். இப்போ நம்ம இந்த ஸ்டவ்வில் ஜவ்வரிசியை வேக வச்சுக்கலாம். நம்ம ரவை வெந்துருச்சான்னு பார்ப்போம். ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஜவ்வரிசி வெந்ததையும் இதோடு நம்ம ரவையோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சர்க்கரை பாகு, வெள்ளைப்பாகு வச்சிடலாம். இந்த வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் கரைச்சா போதும். இப்போ கரைச்சிருச்சு. நம்ம இதை வடிகட்டிடலாம். ஏலக்காய் பொடியை போட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தேங்காய் பாலை விட்டு தேங்காய் பால் விட்டோன்னா ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. நம்ம பால் விடலாம், நார்மல் பாலும் விடலாம். நான் தேங்காய் பால் விட்டுருக்கேன். தேங்காய் பால் விட்டு அது ஒரு தனி ஒரு டேஸ்ட்டு தான். ஒரு கொதி அப்படி வந்த உடனே இறக்கலாம். ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. இப்போ பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ரவை பாயசம் ரெடி ஆயிடுச்சு. கொல்லாங்கொட்டை மேலே அப்படி தூவிடலாம். ரவை பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இன்னைக்கு நைவேத்தியமாக செய்யலாம். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.